ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். நாம் நேற்றைய தினத்தோடு சங்கீத புஸ்தகத்தினை நாம் வாசித்து தியானித்து முடித்திருக்கிறோம். 111ஆம் சங்கீதத்திலிருந்து 119ஆம் சங்கீதம் வரையிலான பகுதிகளை நாங்கள் இன்னும் வெளியிடவில்லை. கடந்த வாரங்களில் பிரயாணத்தின் நிமித்தமாக அதை வெளிப்பதிவு செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பிறகு ஒரு நாட்களிலே அந்த பகுதியை நாங்கள் ஒளிப்பதிவு செய்து வெளியிட தேவன் உதவி செய்வாராக. இன்றைக்கும் கூட நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் புதிய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகமானது ஓசியா முதல் மல்கியா வரையிலான 12 சின்ன தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களிலே கடைசியாக கூறப்பட்டிருக்கிறது. மல்கியா என்பவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பினதற்கு பிறகு கிட்டத்தட்ட 100 வருடங்கள் கழித்து வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு ஊர்ஜிதமான தகவல் ஏதும் இல்லாதிருந்தாலும் அநேக வேத வல்லுநர்கள் இந்த காலகட்டத்திலே அவர் வாழ்ந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறதான வேளையிலே பழைய ஏற்பாட்டின் முடிவுரையாக இந்த புஸ்தகம் ஏன் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியுமாக ஆதியாகமம் முதல் மல்கியா வரையில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி அவர் கொடுத்த உடன்படிக்கைகளை மீறி நடந்ததான செயல்களை உணர்த்துவதாக இந்த அதிகாரமும் இருக்கிறது. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தங்கள், தங்களுக்கு கொடுத்ததான சுதந்திரத்தை அவர்கள் அனுபவிப்பதற்கு அநேக காரணங்கள் இருந்த போதிலும் தேவனுடைய கட்டளையை அவர்கள் மீறின போதெல்லாம் தேவன் அவர்களை சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த பொழுது தேவன் அவர்களை தள்ளிவிட்டார் என்றதான காரியத்தை மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயும் வலியுறுத்துவதை நாம் காண முடியும். முதல் 2 அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக தேவனுக்கு விரோதமாக தேவனை வஞ்சிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். முதல் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள்? ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆனாலும் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மறுபடியுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய தயவு, தம்முடைய கிருபை அவர்கள் மேல் இருந்ததை வலியுறுத்திருந்தமாக இந்த காரியங்களை கூறுவதை நாம் காண முடியும். ஆகவே அவர் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தார் என்கிறதான காரியம் இந்த இடத்திலே கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அந்த ஏதோமியர், ஏசாவின் சந்ததியிலே வந்ததான ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்று கூறுகிறதாக கூறப்பட்டிருக்கிறது. நாம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை பார்த்தே அவர் கேட்கிறார். நீங்கள் உமது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் என்று கூறுகிறீர்கள்? என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறீர்கள். ஆனாலும் உம்மை எதினால் அசுத்தம் பண்ணினோம் என்று மறுபடியும் கேட்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று சொல்லும் பொழுது என்னை அசுட்டை பண்ணுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்று சொல்லுகிறீர்கள். நீ அப்படிப்பட்டதான காரியத்தை உன் அதிபதிக்கு செலுத்தும் பொழுது அவன் உண்மையில் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் கெஞ்சுங்கள், அப்பொழுது அவர் நம்மையில இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசாரியர்கள் ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்வதை இந்த வசனங்கள் கூறுகிறதை நாம் காண முடியும். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்னியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல
என்பதாக ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனம், தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமானவர் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை தொழுது கொள்வதிலே, ஆண்டவருக்கு கொடுப்பதிலே ஊனமானதை, ஒன்றுக்கும் உதவாததை, பிரயோஜனம் இல்லாதவைகளை கொடுப்பதின் நிமித்தமாக தேவனை நீங்கள் கனப்படுத்தாமல் கனவீனப்படுத்துகிறீர்கள் என்பதாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் முதல் சம்பவத்தை நாம் பார்க்கிறதான வேளையிலே காயினும் ஆபேலும் தேவனுக்கு கொடுத்தார்கள். ஆபேல் தன் தலையீட்டானவைகளை கொடுத்ததினாலே தேவன் அதை அங்கீகரித்தார் என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். அதே போலத்தான் இந்த அதிகாரத்திலேயும் தேவனுக்கு ஊனமானதையும் விரும்பாததையும் கடாயிருக்கையில் கெட்டு போனதையும் ஜனங்கள் செலுத்துகிறார்கள் என்பதை உணர்த்துகிறதை நாம் காண முடிகிறது. 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது என்று கூறப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் கை கொள்ளாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே சாபம் வரும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை நான் உங்களிடத்திலே அனுப்பினேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த லேவி அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தையிலே பார்க்கிறோம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை ஜனங்கள் அவன் வாயில் தேடுவார்கள். அவன் சேனைகளில் கர்த்தருடைய தூதனாக இருக்கிறான் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நீங்களோ அவருடைய வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணும்படியாக இருக்கிறீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று கர்த்தர் அவர்களை எச்சரித்தார். ஆகவே நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினால் நானும் உங்களை எல்லா ஜனத்திற்கு முன்பாக அற்பரும் நீசுரமாக்கினேன். நம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையா? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் என்று அந்த இடத்துல கேள்வி எழுப்பப்படுகிறதை நாம் காண முடியும். யூதா ஜனங்கள், எருசலேமின் ஜனங்கள் எல்லோரும் தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்து அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணுகிறார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பலிபீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்பினார்கள். நீங்கள் கொடுக்கும் காணிக்கையை கர்த்தர் விரும்புவதில்லை, அதை உங்கள் கைகளில் பிரியவாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். தோழியும் உன் உடன்படிக்கை மனைவியாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாய் என்பதாக ஆண்டவர் அவர்களை பார்த்து எச்சரிக்கிறார். 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்ற எச்சரிப்பும் கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். இப்படி செய்கிறதினாலே நீங்கள் தேவனுடைய கட்டளையை மீறுகிறீர்கள், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போகிறீர்கள் என்று மல்கியா எச்சரிக்கிறார். 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே முதல் வசனம், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று கூறப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகனுடைய வருகைக்கு அடையாளமாக இந்த வார்த்தைகள் கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கும் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிறதை அடையாளப்படுத்தி கூறுகிறதாக இந்த வசனங்களை நாம் காண முடியும். அவர் வருகையின் நாளின் காரியங்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. அதை சகிப்பவன் யார் என்று சொல்லி கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். மறுபடியும் 7ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்திலே திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திலே திரும்புவேன் என்று கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறார். 8ஆம் வசனம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்று கேட்கிறீர்கள். தசம பாகத்திலேயும் காணிக்கையிலேயும் என்னை வஞ்சித்தீர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து கூறுகிறதை நாம் காண முடியும். 10ஆம் வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வாளத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று
அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தரை வஞ்சிப்பதிலே அந்த ஜனங்கள் அநேக விதமாக செயல்பட்டதின் அடையாளமாக இந்த வசனங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதிலே முக்கியமாக தேவனுக்கு செலுத்த வேண்டியதான தசம பாகம், காணிக்கை என்கிறதான காரியங்களிலே தேவனை வஞ்சித்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறதான வேளையிலே கர்த்தருடைய நாளை குறித்தும் இந்த அதிகாரத்தோடு பழைய ஏற்பாடு முடிவது மாத்திரமல்லாமல் புதிய ஏற்பாட்டிற்கான அடையாளத்தை குறித்ததான காரியங்களையும் நாம் காண முடியும். முதல் வசனம், இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் திரும்பாதிருப்பார்கள் என்று கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரவுமான அந்த நாளை குறித்ததாக மல்கியா தீர்க்கதரிசி கூறுகிறதை நாம் இந்த இடத்திலே காண முடிகிறது. கர்த்தர் வரும் பொழுது அவருடைய நியாய தீர்ப்பின் அடையாளமாக இந்த காரியங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனம், ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று வசனம் கூறுகிறது. 3ஆம் வசனம், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளில் அவர்கள் உங்கள் உள்ளங்காலில் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறதான வேளையிலே, ஓரேபிலே இஸ்ரவேல் எல்லோருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்காகவும் நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது மோசேக்கு தேவன் கொடுத்ததான நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் போன்றவற்றை மறுபடியுமாக மல்கியா இந்த இடத்திலே ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் காண முடிகிறது. இதன் அடையாளமாக மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் எழுதப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல 5ஆம் வசனம், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கடைசி வசனங்களை நாம் வாசிக்கிறதான வேளையிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்லாது மோசேயின் மூலமாக கொடுத்ததான நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாலே ஒவ்வொரு முறையும் மீட்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்து முறுமுறுத்து தங்களுடைய இருதயத்திலே வழுவி போகிறவர்களாக காணப்பட்டார்கள். தேவனுடைய கட்டளைகளை மீறி நடந்தார்கள் என்பதை இந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வலியுறுத்துகிறது. ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாக மேசியாவை அனுப்பினார். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானகன் கூட அனுப்பப்பட்டார். இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட ஆண்டவர் நம்மை அவர் நிலையிலே சேர்த்து கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே நாமும் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு விரோதமாக திருப்புகிறோம். ஆனாலும் தேவன் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், நமக்கு இரக்கம் பாராட்ட ஒரு வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் அவரிடத்திலே திரும்புவோம். அநேக எச்சரிப்புகள் வந்த பிறகும் நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே ஆண்டவர் நமக்கு அதற்கு ஏற்ற பலனை நியாய தீர்ப்பாக தருவார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் நாம் வேறொரு பகுதியை தியானிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.